எத்தனையோ நாடு போயிருக்கிறேன், எவ்வளவோ பேசுறேன். ஆனா முதல்ல நான் இப்படி பேசினேன்னா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னை மேடையில பேசுறதுக்கு பழக்கிறார். சிதம்பரம் சுவாமிநாதன் பேரு. நான் இன்றும் நன்றியோடு நினைக்க வேண்டிய மனிதன் என்னுடைய தமிழ் ஆசிரியர். அவரை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. பேசுற, தைரியமா பேசுற அப்படின்னு பேச வச்சார். பேசு பேசு அப்படின்னு. நான் என்ன ஒரு பேச்சு போட்டிக்கு அனுப்பினாரு. போய் பேசிட்டு வாடா அப்படின்னு பேச்சு போட்டிக்கு அனுப்புறாரு. பேச்சு போட்டிக்கு போகும்போது வேற ஒரு ஆசிரியர் கூட போய் இவனை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறார். அது மகாத்மா காந்தி பத்தி பேச்சு போட்டி. மனப்பாடம் பண்ணி எழுதி பேசுறோம். சார், மகாத்மா காந்தியை வந்தது சார், கோட்சே சுட்டான்னு வரல சார். கோட்சேங்கிற பேர் வரமாட்டேங்குது. நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு, வரல. என் கூட வந்த வாத்தியாரு இப்படிங்கிற, அவர் தான் எனக்கு கோட்சே. கையை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி இப்படிங்கிறார். கரெக்டா சொல்லல, மவனை இறங்கினா சுற்றுவேங்கிற மாதிரி அப்படிங்கிறார். எனக்கு இன்னும் அழுகையா வந்துருச்சு. அவர் வேற மிரட்டுறாரு, அழுகழியா வருது. பேசிக்கிட்டே இருந்த பாருங்க, என்னால பேச முடியல. அப்படி மாதிரி விட்டு இறங்கி ஓடிவிட்டேன். ரிசல்ட்டுக்கு எங்க வாத்தியார் காத்திருக்கிறார். நான் சொன்னேன், சார் எதுக்கு சார், வாங்க சார் போலாம் சார். நான் தான் சரியா பேசலையே சார், போலாம் சார். இருற, எந்த மடையன் பரிசு வாங்குறான் பாப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஜட்ஜா வந்திருந்தவர் முதல் பரிசு சிவம் அப்படின்னாரு. நான் என்ன தவிர எவனோ சிவம் வந்திருக்கிறானாக்குன்னு நினைச்சிட்டு கடைசியா வேற வழி இல்லாம யாருமே இல்லைன்னு நான் ஏஞ்சும் பாருங்க. அவர் என்ன கூப்பிட்டுட்டு மேடையில சொல்றார், தம்பி பேசுறது பெருசு இல்லப்பா, மகாத்மா காந்தியை சுட்டான்னு உடனே நீ அழுத பத்தியா? அந்த உணர்ச்சி தான் பேச்சுல முக்கியம். இன்னைக்கு நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி புக் வருது அப்படியே. அதாவது நான் பேசுனது ஒரு 10 புத்தகம் வந்திருக்கு. வெறும்னு எந்த குறிப்பும் இல்லாம நான் பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்கா வந்திருக்குது. அது வேற. இன்னைக்கு என்னால அப்படி பேச முடியும். 6ஆம் கிளாஸ்ல அப்படி பேச முடியுமா? I was a failure. என்னால பேச முடியல. நான் தோத்து போயிட்டேன். எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த நினைவு வரல, பேச வேண்டிய விஷயம் ஞாபகத்துக்கு வரல. எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம், என் அளவில் நான் தோற்று போனவன். எனக்கு பரிசு கிடைத்திருக்கலாம், என் அளவில் நான் தோற்று போனவன். நான் தயாரித்த பேச்சை சரியாக பேச முடியாமல் தோற்று போனவன். நான் வெக்கப்பட்ட, ஐயோ நம்ம சரியா பேசலையே அப்படின்னு. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, எடுத்த எடுப்பிலேயே வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியாது. பல தோல்விகளுக்கு பிறகுதான் வாழ்வில் உண்மையான வெற்றியை ருசிக்க முடியும் என்று கற்றுக்கொள்ளும்.